புதினா செடி வந்துட்டு நம்ம எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு கடையிலையோ இல்லை சந்தையிலையோ நீங்கள் போய் புதினா செடி வாங்குறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த புதினா தலை எல்லாமே நம்ம கிள்ளி எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்டு இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்டை இவரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி விவசாயியாக தான் ஆக்க போகிறேன். இவர் வந்து நல்லா படிக்க வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் இவருக்கு என்ன தோணுதோ, நான் விவசாயம் பண்ணுறதுனாலும் சரி இல்லை கோழி மேய்க்கிறதுனாலும் சரி, நான் வந்துட்டு இங்கே ஒரு செடி இங்கே ஒரு செடி இங்கே ஒரு செடி இந்த மாதிரி நெட்டணும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வெள்ளு வந்துட்டு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருந்தால் போதுங்க. இங்கே ஒன்று இப்படி நெட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா செடிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிடுங்கிட்டே இருக்கணுங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரியான களச்செடிகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த பார்த்தினி செடி இது எல்லாமே ஒரு டைமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம களை எடுத்து விட்டுட்டோம்னா போதுமானது. அப்புறம் உங்களுக்கு பாலாக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி பாருங்க, இப்படி விட்டுருக்குறோன்னு சொல்லி பாருங்க. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 10 பாதி தான் விட்டுருக்குறோம். நண்பர்களுக்கு வணக்கம், விவசாயம் யூடியூப் சேனல் எல்லாத்தையும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய கீரை தோட்டங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். விவசாய உலகம் சேனல் ஆரம்பிச்சதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கோழி பண்ணை, ஒருங்கிணைந்த பண்ணை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணும் அப்படின்னு அதில் வந்துட்டு நம்ம ஆடு மாடு கோழி எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறேங்க. அந்த விதத்தில் வந்துட்டு இந்த கீரை வளர்ப்பு சம்மந்தமாக வந்துட்டு நிறைய நண்பர்கள் நிறைய டவுட் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. எப்பவுமே என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த கீரை எவ்வளோ நாளில் சகோ வரும், எத்தனை நாளைக்கு ஒருக்கா தண்ணி கட்டணும், அதே மாதிரி விதைகள் எல்லாமே எங்கே கிடைக்கும், இந்த புதினா செடி வளர்க்குறது எப்படி, மணத்தக்காளி கீரை வளர்க்குறது எப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான இந்த குட்டி வீடியோ பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி மகிழாதரனோட வந்துட்டு இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக ஜேர்னி பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மகிழாதரனுக்கு 1.5 வருஷமாட்டாச்சு. சரிங்களா? இன்னைக்கு வந்துட்டு புதினா, அரைக்கீரை, சிறுகீரை, மணத்தக்காளி கீரை இந்த வகையான கீரைகள் எல்லாமே எப்படி வருது அப்படிங்கிறது வந்துட்டு இந்த வீடியோ முழுசுமே நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இன்னைக்கு பார்க்குற தகவல் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு நம்புறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா புதினா செடிங்க. இந்த புதினா செடி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப தேவையான ஒன்றுங்க. நம்ம வந்துட்டு சமையலில் வந்துட்டு பிரியாணி செய்யணும்னாலும் சரிங்க, இல்லை புதினா சட்னி செய்யணும்னாலும் சரி, கட்டாயம் இந்த புதினா தலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. நிறைய விவசாயிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற வகையான பயிர்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த புதினா பண்ணுற பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது வந்துட்டு கிடைச்சிட்டே இருக்கும். எப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த புதினா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரே டைம் நன்றி வைக்கிறதோட சரிங்க, டைமுக்கு டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அறுத்துட்டே இருந்தோம்னா அது பாட்டு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்குள்ளவே பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி இன்னொரு கட்டிங் வந்து இன்னொரு கட்டிங் இப்படி வந்துட்டே இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 நாளுங்க. அதாவது கொஞ்சம் கரெக்டாக நம்ம பக்குவம் பார்க்கல அப்படின்னா 1 மாதம் ஆகும். கரெக்டாக பார்த்துட்டு தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா கரெக்டாக 25 நாளில் வந்துட்டு இந்த புதினா அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு வித்துடலாம். ஒரு கட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 7 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். 7 ரூபா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம எங்காச்சும் பக்கத்து ஊரில் கொண்டு போய் விற்கலாங்க. அதே மாதிரி பக்கத்தில் சந்தைகள் இருந்தது அப்படின்னா அப்படி டபுள் மடங்காக மதிப்பு கூட்டி ஒரு புதினா கட்டு வந்துட்டு 10 ரூபா 12 ரூபா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே விற்கலாம். இந்த புதினாக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு பராமரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரே டைம் தான் நம்ம உழவு ஓட்டுவோம். ஒரே டைம் உழவு ஓட்டி ஒரே டைம் பாத்தி அடித்து நம்ம அந்த புதினாவை நெட்டிட்டோம் அப்படின்னாவே போதுமானதுங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், சகோ இந்த புதினா செடி வந்துட்டு நம்ம எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகிழ் இந்த ஒரு புதினா செடி இந்த புதினா செடி வந்துட்டு நம்ம எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு கடையிலையோ இல்லை சந்தையிலையோ நீங்கள் போய் புதினா செடி வாங்குறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த புதினா தலை எல்லாமே நம்ம கிள்ளி எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்டு இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்டை மட்டுமே நீங்கள் நிலத்தில் குத்தி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து தண்ணி மட்டும் விட்டீங்கன்னா போதுங்க. அந்த புதினா செடி பார்த்தீங்க அப்படின்னா தமன்னு வந்துடும். நீங்கள் மாடி தோட்டம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டு நீங்கள் ஏதாவது தோட்டங்கள் பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சமாக இடம் இருந்தாவோ இல்லை ஒரு சின்ன தொட்டியில் வச்சு வளர்த்தினா கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதினா அப்படிங்கிறது வந்து நல்லா வரும். நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக புதினா விவசாயம் பண்ணுங்க. குறைஞ்சது ஒரு 10 பாத்தி புதினா வச்சுக்கோங்க. ஏன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய பொருளாதார தேவைகளுக்கு வந்துட்டு இந்த புதினா அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லா வந்துட்டு உபயோகமாக இருக்குங்க. சீக்கிரம் பணம் கிடைக்கும். நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு போகலாம். சரிங்களா? மகிழாதரன் பாருங்க, இவரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி விவசாயியாக தான் ஆக்க போகிறேன். இவர் வந்து நல்லா படிக்க வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் இவருக்கு என்ன தோணுதோ, நான் விவசாயம் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை கோழி மேய்க்கிறதுனாலும் சரி, இல்லை மாடு மேய்க்கிறேன்னு சொன்னாலும் சரி, இவருக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்துட்டு பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க. சரிங்களா? ஸோ அந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் பார்த்துட்டாரு. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா புஜ்ஜி அப்படிங்கிறாரு. என்ன அது வேணுமா உங்களுக்கு? அது வேண்டாமா, இந்த பிடிங்கிறியா செடி பிடிங்க. சரிங்க, அப்படி மற்ற கீரைகளை போய் பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதினா செடி வந்துட்டு இப்போ நாங்கள் 10 பாத்தியாட்ட வச்சிருக்கிறோம். இந்த 10 பாத்தி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தைகளுக்கு தேவையான, அதாவது நாங்கள் ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா துடியலூர் சந்தை, வியாழக்கிழமை புளிம்பேடி சந்தை இந்த மாதிரியான சந்தைகளுக்கு எல்லாமே போவாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வளர்ந்துருக்கிற இந்த புதினா செடி நம்ம அறுத்து கொண்டு போய் கொடுத்தோம்னா போது நம்மளுக்கு தேவையான காசு அப்படிங்கிறது கிடைக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறுகீரை விட்டுருக்கிறோம். நிறைய நண்பர்கள் கேட்பாங்க, சகோ புதினா செடிக்கு வந்துட்டு எப்படி பார் போடுறது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இங்கே பாருங்க, இதுதான் ஒரு பாத்தின்னு சொல்லிட்டு இது வாய்க்கால். இதுல இருந்தால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி போகும். இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு எடுத்துட்டு நம்ம புதினா வந்துட்டு இங்கே ஒரு செடி இங்கே ஒரு செடி இங்கே ஒரு செடி இந்த மாதிரி நெட்டணும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வெள்ளு வந்துட்டு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருந்தால் போதுங்க. இங்கே ஒன்று இப்படி நெட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லா பக்கமே ஒரு 3 விரல் கேப் வர மாதிரி நெட்டிட்டோம் அப்படின்னா இதுதாங்க. சரிங்களா? இதை வந்துட்டு முதல் டைம் நம்ம புதினா வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் களை எல்லாமே எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அதிகமான களைகள் வந்துட்டு இருக்கும். தொடர்ந்து 3 டைம் 4 டைம் நம்ம களை பறிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே தொடர்ந்து நம்மளுக்கு புதினா தான் கிடைச்சிட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாமே வந்துட்டு நாங்கள் அறுத்துட்டு போயிட்டோம். துடியூர் சந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பா கொண்டு வருவார். சரிங்களா? அதுதான் நம்மளுடைய புதினா. உங்களுக்கு தெரியும் கடை எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக அந்த அரச மரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்குது எங்கள் அப்பாவோட கடை. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. நிறைய பேருக்கு நாங்கள் அங்கே தான் கீரை வாங்குறேன்னு கூட சொல்லியிருக்கீங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வளருதுன்னு சொல்லிட்டு. இந்த களச்செடிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிடுங்கிட்டே இருக்கணுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரியான களச்செடிகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த பார்த்தினி செடி இது எல்லாமே ஒரு டைமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம களை எடுத்து விட்டுட்டோம்னா போதுமானதுங்க. புதினா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னப்பேலையே வந்துட்டு நம்மளுக்கு நல்ல பலன் கொடுத்துட்டே இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள்,
இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா புதினா காடு. கரெக்டாக ஒரு 2 பாத்தி அறுக்கிறப்ப 2 பாத்தி வந்துருங்க. இப்படியே வந்துட்டு ஒரு மாதத்துக்கு நம்ம சர்க்கிள் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கட்டு கொண்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு சந்தையில் நேரடியாக மக்கள்கிட்ட விற்றோம் அப்படின்னா ஒரு 1000 ரூபா கிடைக்குங்க. இல்லை நாங்கள் இங்கேயே விற்கிறோம் அப்படின்னா ஒரு 700 ரூபா கிடைக்குங்க. அடுத்ததாக வந்துங்க பாலாக்கீரை. இந்த பாலாக்கீரையும் அப்படின்னா ஒரு டைம் அறுத்தோம் அப்படின்னா அடுத்த முறையும் பார்த்தீங்க அப்படின்னா தலை குடிக்கீரை தான். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு டைம் அறுத்தறுத்து தலையிற கீரை தான் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இப்போ செங்கீரை, சிறுகீரை இந்த மாதிரியான கீரைகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒரு டைம் விட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் நம்ம அதை பிடிங்கி எடுத்துருவோம். வேரோட பிடிங்கி எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு அதோட பயன்கள் கம்மி தான். அதனால இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 4 டைம் 5 டைம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அறுக்கிற மாதிரியான கீரைகள் விட்டுருந்தோம் அப்படின்னா அந்த கீரைகள் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலாக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. எப்படி விட்டுருக்குறோன்னு சொல்லி பாருங்க. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 10 பாத்தி தான் விட்டுருக்குறோம். அதாவது எதுக்கு சகோ 10 பாத்தியாக விட்டுருக்கீங்க, நீங்கள் நிறையா விட்டு வந்துட்டு நிறைய காசு சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். அந்த அளவுக்கு நாங்கள் வந்துட்டு அதை விற்க முடியுது இல்லைங்க. அதாவது சந்தையில் தான் கொண்டு போய் விற்க வேண்டியதாக இருக்குது. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலாக்கீரை வந்துட்டு 7 ரூபாய்க்கு தான் இருக்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு சந்தையில் கொண்டு போய் விற்றோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு 15 ரூபா இல்லாட்டி 16 ரூபா அந்த மாதிரி விற்கிறோங்க. அதனால வந்துட்டு நாங்கள் சந்தைக்கு அளவாக கொண்டு போகிற அளவுக்கு மட்டும்தாங்க எங்களால் பயிர் பண்ண முடியுது. அதே மாதிரி வந்துட்டு எச்சா பயிர் பண்ணோம் அப்படின்னா உண்டான விலைகள் வந்துட்டு கிடைக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டெல்லாம் கொண்டு போனோம்னா ஒரு நாளைக்கு 6 ரூபாய்க்கு விற்கிங்க, ஒரு நாளைக்கு 5 ரூபாய்க்கு விற்கும். அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப கம்மி விலைக்கு விற்கிறங்காட்டிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிகமாக பயிர் பண்ணுறதில்ல. எப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விதை தாங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு களச்செடிகள் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டே தான் இருக்கும். அதையும் வந்துட்டு நம்ம பிடிங்கிட்டே தான் இருக்கணும். களச்செடிகள் நம்ம பிடிங்கி முடிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்துட்டு அந்த கீரைகள் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாக சூப்பராக வளர்ந்துருங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையாலுமே நல்லா அழகாக வந்துருக்குதுங்க. இது வந்துட்டு மாலை நேரம் அப்படிங்கிற காட்டிக்கு வந்துட்டு கீரைகள் வந்துட்டு உங்களுக்கு அழகாக தெரியும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மகிழாதரன் பாருங்கள் அப்படியே அங்கே விளையாண்டுருக்காரு. அப்படியே உட்காந்துட்டு விளையாண்டுருக்காங்க பாருங்கள். அவங்க ரேவதியும் மகிழாதரன் விளையாண்டுருக்காங்க பாருங்கள் கீரைகள். அடுத்ததான் வந்துங்க மணத்தக்காளி கீரைங்க. இந்த மணத்தக்காளி கீரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உடம்புகள் இந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு அருமையான கீரைங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்குதுன்னு. இந்த கீரைகளுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் நம்ம கீரை வச்சுட்டோம் அப்படின்னாவே கிட்டத்தட்ட 5 டைம் 6 டைம் வந்துட்டு இதுலேருந்து நம்ம பயன் அனுபவிச்சுட்டே இருக்கலாம். இருக்கிற கீரையிலேயே வந்துட்டு விலை அதிகமாக விற்கக்கூடிய கீரை அப்படின்னாவே இந்த மணத்தக்காளி கீரை தாங்க. அதனால் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா கீரைன்னு எடுத்துக்கிட்டாவே இந்த மணத்தக்காளி கீரை தான் ஃபஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு பொருளாதார ரீதியாகவும் நல்லா உதவியாக இருக்கும். அதே மாதிரி மக்களும் பார்த்தீங்கன்னா இந்த கீரை பார்த்ததுமே வாங்கிக்குவாங்க. எங்கேயுமே வந்துட்டு இந்த மணத்தக்காளி கீரை இல்லாமல் ஒரு கடை அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இருக்காது. அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீரை கடைகள் எல்லாம் மணத்தக்காளி கீரை இருக்குங்க. அதே மாதிரி இந்த கீரைகள் நம்ம அறுத்து கொண்டு வர பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீரைகளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காய் இருக்குங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காயே. இந்த காயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே கீரை குலையை போட்டு நம்ம பொரியல் பண்ணிடலாங்க. அப்படியே போட்டு பொரியல் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக வந்துட்டு கீரைகள் வந்துட்டு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் இதெல்லாமே அறுத்து முடிச்ச கீரைகள். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே அப்படி தாங்க. 20 நாள் 25 நாளில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு அறுப்புக்கு வந்துரு. இது வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் சந்தைக்கு அறுத்துட்டு போயிட்டோம். இங்கே பாருங்கள் எங்கள் அப்பாவுக்கு அறுத்து கொடுத்தேன், அவர் சந்தைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு. இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 நாள் ஆன கீரைகள். இதுக்கு எவ்வளோ வித்தியாசம்னு பாருங்கள். இன்னொரு 10 நாள் ஆகிற பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே அறுக்கிற மாதிரி வந்துருங்க. இங்கே பாருங்கள் கீரைகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாலை நேரம் அப்படிங்கிற காட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீரைகள் வந்துட்டு நல்லா அழகாக இருக்கும். அதே மாதிரி பூச்சிகளும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான பூச்சிகள் வந்துட்டு இருக்கிறது பார்க்க முடியும். இந்த பூச்சிகள் இல்லாமல் கட்டுப்படுத்துறதுக்கு வந்துட்டு இந்த அக்னி அஸ்திரம் இந்த மாதிரியான மருந்துகள் எல்லாம் நம்ம பயன்படுத்த முடியுங்க. இயற்கை முறையில் நம்ம கீரைகளை விளைவிக்கலாம். அதே மாதிரி செயற்கை முறையில் நம்ம விளைவிக்கலாம். ஆர்கானிக் உரங்கள் எல்லாமே வந்திருக்குது. இங்கே வந்துட்டு பண்ணாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்கானிக் உரங்கள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த உரங்களை வாங்கி போட்டோம் அப்படின்னா கீரைகள் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே நல்லா வளருது உங்களால் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் பூவெல்லாம் விட்டு எப்படி காயெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கீரை தோட்டம் சுற்றி காமிச்சேன். இந்த கீரை தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வகையான கீரைகள் எல்லாமே போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. அதே மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா சகோ கீரை வளர்ப்புக்கு அந்த பயிற்சி மாதிரி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அரசாங்கம் சைடு இருந்து வந்துட்டு இந்த கீரை வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி மாதிரி இருக்கிறது இல்லை. அதனால கீரை வளர்க்குறத பற்றி நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நிறைய நண்பர்கள் எனக்கு மெசேஜாகவும் கேட்டாங்க. பார்க்கலாங்க அடுத்தடுத்த கட்ட பதிவில் இந்த கீரை வளர்ப்புக்கான ஒரு பயிற்சி ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிற பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்தாங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள நம்பர் மேலும் விவசாயிகள் யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.